உனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி திவ்யா. எதுக்கு? அவமானத்தை தாங்கிற சக்தி கூட உன்கிட்ட நிறையவே இருக்கு. அவமானமா? என்ன அவமானம்? தோத்து போறோம் தெரிஞ்சு கூட என் கூட விளையாடுற பத்தியா? ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஓவரா பில்டப் கொடுக்காதேமா. வெயிட் அண்ட் see யார் தோக்குறா யார் ஜெயிக்கிறான்னு பாக்கலாம். புவர் கேர்ள், எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா கூட இருக்கு. பாக்கலாம். பெட் வைக்கலாமா? நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும் முடிவு பண்ற. உன்னோட ஹெல்லட்டஸ் யாரால மாத்த முடியும்? என்ன சேலஞ்சா? சொல்லு. ஆமா சேலஞ்ச் தான். ஓகே, என்ன பெட்? நீ வின் பண்ணினா சந்திரோட செலவுல நான் உன்ன பிஸா கார்னர் கூட்டு போறேன். ஓகேவா? அதே மாதிரி நீ வின் பண்ணனா அப்பா செலவுல உன்னையும் நான் பிஸா கார்னர் கூட்டிட்டு போறேன். அக்ரி? அக்ரி. என்னப்பா ஓகே தானே? என்ன சந்திரு ஓகேவா? அப்பா உங்களுக்கு ஓகேவா? எதுக்குமா? எதுக்கா? நாங்க இவ்ளோ பெரிய ஜோக் சொல்லிருக்கோம், உங்களுக்கு சிரிப்பே வராதா? என்ன ஜோக்? என்ன ஜோக்கா? நாங்க 2 பேரும் உங்க தள்ள மிளகா அரைக்கலான்னு பிளான் போடுறோம். நீங்க என்னப்பா எல்லாம் வந்தாச்சா, பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நாட்டாம ரேஞ்சில கேள்வி கேக்குறீங்க. என்ன செய்துட்டோம் சொல்லுங்க. நான் வின் பண்ணாலோ அவ வின் பண்ணாலோ உங்க செலவுல ட்ரீட் கொடுக்கலான்னு பெட் கட்டிருக்கோம். எப்படி எங்க ஐடியா? பாவம் சந்திரவால சிரிக்கவே முடியல. உன் ஜோக்கும் ஒர்க் அவுட் ஆகல. பெட்டர் ஜோக் நெக்ஸ்ட் டைம். ஆனா நம்ம பெட் தான். வா. அப்பா என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கீங்க. உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் டல்லா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நார்மலா தான் இருக்கேன். என்ன சந்திரு நீ எந்த மாதிரி நேரத்துல எந்த மாதிரி டைப்ல லுக் மாத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா சொல்லு, உனக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் இந்த ஐஸ்வர்யா சால்வ் பண்ணுவா. யாரு? நீ. ஆமா. போன எக்ஸாம்ல கோட்டை அடிச்சுட்டு உன் ப்ராப்ளம் சால்வ் பண்றதே போரும் ஆயிடுச்சு. நீ மத்தவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண வரையா? சரி போதும் வேலையை பாரு திவ்யா. ஹாய் சக்தி. ஹாய். எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? உன் மனசுல தரணி படம் இருந்தா என்கிட்ட வந்து ஒரு கேம் விளையாட பாக்கலாம். தரணி படமா? வில் இருந்தா என் கூட வந்து விளையாடு. அதுதான் நான் அப்படி சொன்னேன். ஐயோ வாய சக்தி. எனக்கு வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். ஆமா, இவர் போய் சைன் போட்டாதான் பார்லிமெண்ட்ல பட்ஜெட் தாக்கல் ஆகுமா? சும்மா வாப்பா. டென் மினிட்ஸ்ல வந்துடுறேன். அது ஐஸ்வர்யானா எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கணும். சரிமா, இப்ப நீ ஆடு. ஹலோ, என்ன? நிவ்யா, ஒரு நிமிஷம் மேல வரியா? என்னாச்சு? நீ வா சொல்றேன். சரி வரேன். என்ன போன்ல பேலன்ஸ் நிறைய இருக்கோ? இங்க இருந்துட்டே கூப்பிடுற? சிச்சுவேஷன் அப்படி. என்ன சிச்சுவேஷன்? நீ டென்ஷனா இருக்கிறத பார்த்து என்ன டைட்டானிக் கவிழ்ந்துச்சான்னு கேட்கலான்னு பார்த்தேன். பட் தட்ஸ் an old example. அவசரத்துல என்னாலையும் புதுசா அதுவும் யோசிக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் டென்ஷனா இருக்கு? ஃபூல் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். நீ இங்க இருக்கிறப்போ இன்னொரு ஃபூலா? அது யாரு? பேர் தான் ஸ்ரீ, ஆனா பண்றதெல்லாம். ஸ்ரீயா? அவன் என்ன பண்ணா? அதெல்லாம் இருக்கட்டும், உங்க அப்பா உங்ககிட்ட ஏதாவது கேட்டாரா? இல்ல. ஏ 2 ரவுண்ட் அடிச்சு 3 ரவுண்ட் அடிக்கும் நான் அவன்கிட்ட சொன்னேன். வேணாண்டா ஸ்ரீ சொன்னா கேளுன்னு. அவன் கேட்கல. அதெல்லாம் விட்டு
படம் வரைஞ்சு பாகத்தை குறிக்கிற மாதிரி இது இப்படி அதாவது அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் உங்க அப்பா கிட்ட உளறி கொட்டிட்டான். என்ன உளறனா? நாம லிவிங் டுல ஒன்னா இருந்தத உங்க அப்பா கிட்ட உளறி கொட்டிட்டான். வாட்? ஜோக் தானே? இல்ல திவ்யா, சீரியஸா தான். சாரி. என்ன சக்தி, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ ஈஸியா சாரி சொல்லிட்ட. அவன் தான் குடிச்சிட்டு வளரானா, நீ அவனை கண்ட்ரோல் பண்ணிருக்கணும்ல. நான் உன்கிட்ட முதல்லயே சொன்னேன், அப்பா கூட சேர்ந்து குடிக்காதுன்னு. சொன்னது கேட்காம இப்ப ப்ராப்ளத்தை விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்க. அவன் வளர்ந்து நானே திவ்யா பண்ண முடியும். இங்க் ஃபில்லரால 2 டிராப் விட்டாலே கால் மேல கால் போட்டு ஜார்ஜ் மிஷ்கே சவால் விடுவான். அப்படிப்பட்டத போய் அப்பா கூட அதுவும் 4 ரவுண்ட். என்ன சக்தி, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்க வேணாமா? வந்துட்டு நம்ம சாப்டர் ஓப்பன் பண்ணோன்னு நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல திவ்யா. அதனால எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வரும்னு கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? அப்பா உன்னை பத்தி என்ன நினைப்பாரு, இல்ல என்ன பத்தி என்ன நினைப்பாரு? போச்சு, நம்மளை பத்தின ஒப்பீனியன் எல்லாம் போயிருக்கும். சாதாரணமா நாங்க அப்பான்னு கூப்பிட்டாலே மதன் பாபு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படிப்பட்டவரு இப்ப ஒரு கடி ஜோக் சொல்லியும் சிரிக்காதப்பவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, என்னமோ நடந்திருக்கும்னு. இது எப்படி சால்வ் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் ஒன்னும் புரியல. அப்பா உங்ககிட்ட சொல்லுறது திவ்யா. அப்ரிஷியேட் பண்ணுவாரு. வெரி குட்மா, இப்படி ஒரு புரட்சிகரமான விஷயம் பண்ணிட்டு வந்திருக்க, கீப் இட் அப் அப்படின்னு சொல்லுவாரு. மேரேஜ் ஆகாத ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட 1 மாசம் ஒன்னா இருந்துட்டு வந்தான்னு தெரிஞ்சா எவ்வளவு அட்வான்ஸ் திங்கிங் இருக்கிற பேரண்ட்ஸ் இருந்தாலும் இது ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க சக்தி. அப்படி இருக்கிறப்போ அப்பா கிட்ட மட்டும் எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு கூட தெரியல. இது வரைக்கும் உங்க அப்பா உங்ககிட்ட எதுவும் கேட்கலையே? கேட்கலதான், ஆனா அவர் என்னையே பார்த்துட்டு இருந்ததுக்கான அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. சரி விடு திவ்யா, உங்க அப்பா ஏதாவது கேட்பாருன்னு பாப்போம். நடந்ததெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லி உண்மையில எந்த தப்பு இல்ல. இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன சக்தி, என்னதான் பண்ண சொல்றா? அதான் நீ தலையிட்டு எழுதி வச்சுட்டு வந்துட்டியே, நடக்கிறது நடக்கட்டும். ஐயோ ஐயோ, மக்கள் சொன்னா கேள்றா, வேணாண்டா, சொன்னா கேள் ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். மக்கள் சொன்னா கேள். நேத்து மம்பு இறங்கிருச்சு, கஷ்டப்பட்டு நந்தினியை கரை. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். மக்கள் சொன்னா கேள். நேத்து மம்பு இறங்கிருச்சு, கஷ்டப்பட்டு நந்தினியை கரை பண்ணி கட்டி எடுத்திருக்க. சொன்னா கேள், மம்பு இறக்கிறாங்க. இன்னைக்கு கடை வேற கிடையாதுடா. முதல்ல உன்னை தெளிய வச்சுக்கோங்க, உன் போதை ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடும். அவனை உன்னை இங்க மந்திரிக்கா முடியலடா. இவர் மசூதியில மந்திரிக்கிற பாய் எங்க மயிலரக்க காணோம். மேல வந்து நீ இப்ப மேல வரல, தண்ணியில அடிச்சு கொண்டு வேண்டா. என்னடா வளைய போடுற? நான் என்ன ஐர மீனா? நான் விலாங்க மீன்றா, கழுவுல மீன்ற நறுற மீன். அவள மீனுக்கு வேலைங்க மீனுக்கு கல்யாணம், கல்யாணம் கல்யாணம். நீ ஒருத்தான் அடிக்க முடியா? இல்ல நான் ரொம்ப நல்லவன்றதால ஒரு 11 பேர் கொண்ட டீமோட வந்து அடிக்க முடியா? அதெல்லாம் வடிவ மாதிரி பெரிய காமெடி. உன்ன மாதிரி முள்ள மாதிரி நாளே ஜாஸ்தி. அப்ப சோமாரி கேப் மாதிரி எத்தனை பேரு கவுண்ட் பண்ணிக்கோ. சக்தி, நீ அடிக்கிறதால உண்டான காய ஆறிடும், ஆனா உன் மனசு தாங்குமா? அதெல்லாம் தாங்கும். நாங்க பாவி, நீ என்னடா குடிச்சு போத எல்லா விஷயம் திவ்யா பண்ண வளரிட்டு ஒண்ணு தெரியுமா உட்காந்துட்டு இருக்கியா? You know something, மனசுன்றது ஒரு மந்திர பூட்டுடா. அதை துறக்கிற சாவி தான் போத. ஆல்கால்ன்ற சாவி எவ்வளவு இறுக்கமான மனசையும் ஓபன் பண்ணிக்கலாம். அப்படி ஓபன் பண்ணனால சிந்தின துளிகள் தான் நேத்து நான் திவ்யா அப்பா கிட்ட வளரல. சிந்தனை துளிகள்னு சொன்னதுக்கு போல ஸ்ரீயின் புன்மொழிகள்னு நீ மாத்தி வச்சுக்கிட்டா கூட எனக்கு அப்செக்ஷன் கிடையாது. சரி விடுறா,
தியேட்டர் இருட்டுல ரோ மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டி பக்கத்துல போய் உட்காரது இல்லையா, அந்த மாதிரி தெரியாம நடந்த தப்புடா நேத்து நடந்தது. நாம ஈஸியா ரோ மாதிரி உட்காந்துரும், ஆனா ஹஸ்பண்ட் தப்பா புரிஞ்சுப்பால. ஏய், ஐசிஎஸ் நோட்ஸ் வச்சு பேசுறது அவ கேரக்டர் சம்பந்தப்பட்ட விஷயம்டா. ஆனா இதுல திவ்யா அப்பா எப்படிப்பட்ட கேரக்டர்ன்றத பாக்கணும். எனிவே தெரிஞ்சோ தெரியாமலோ அடுத்தவன் பொண்டாட்டி பக்கத்துல போய் நான் உட்கார்ந்துட்டேன். இத சால்வ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன பண்ண போற? யாமிருக்க பயமேன். விஜய், நீ சமைக்கிற சமையல நாங்க எல்லாம் சாப்பிட்டே ஒரு பெரிய விஷயம். இதுல லேட் வேற பண்றியா? சீக்கிரம் வா விஜய். ஏண்டி சொல்ல மாட்டேன்? நான் சமைக்கிற சமையல சாப்பிட்டு தான் உடம்ப இப்படி வளர்த்து வச்சிருக்கேன். உனக்கு 2 நாளைக்கு கொள்ளு ரசம் வச்சு கொடுத்தா உன் கொழுப்பு தானா அடங்கும். இப்படிதான் கொள்ளு ரசம் வச்சு உங்க அம்மா உன் குழப்ப கரைச்சாங்களா? அப்படியே வாயிலே போட்டேனா? திவ்யா, மாப்பிளைக்கு போன் பண்ணியாமா? ட்ரை பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் இருக்கு. அவரை விட்டுட்டு சாப்பிடுறோம்னு தப்பா நினைக்க போறாருமா. 2:30 வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல எனக்கே வரப்போற மாப்பிளையா இருந்தாலும் என்னால வெயிட் பண்ண முடியாது. யாரு சாப்பிடுறீங்களோ சாப்பிடாம இருக்கீங்களோ அத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது விஜி. முதல்ல எனக்கு சாப்பாட போடு. ஐஸ் போய் பாருமா. எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும் போது இந்த ஒர்க் எல்லாம் வைப்பீங்களா? பாருடா பிளீஸ். கண்ணு இருக்கிறவங்க யார வேணா பாக்கலாம். இப்ப நீங்க யார பார்க்க வந்திருக்கீங்க நான் கேட்க போறது இல்ல. யார பார்த்து பேச போறீங்க? அப்பா இருக்காராமா? இருக்காரு. நீங்க? நான் அவரோட ஃப்ரெண்டு. ஓ, சந்திரு, someone has come to meet you. உள்ள வாங்க. உட்காருங்க அங்கிள். உட்காரு. தெரிஞ்சதா சொல்லு ராமகிருஷ்ணா. ஒரு பொண்ணு 6 மணிக்கு டியூட்டி முடிச்சிட்டு 10 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னா பாதி புரிஞ்சிடும். அதுவே அடுத்த நாள் காத்தால வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னா அவன் யாரு கூட ஓடி போயிட்டு வந்தான்னு நினைக்க தோணுது. பையன் யாரும் தெரிஞ்சதா? அது முக்கியம் இல்ல சந்திரு. அப்படி வளர்க்கல என் பொண்ணு, நான் அப்படி வளர்க்கல. என் பொண்ணுகிட்ட உனக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் என்னையும் அடுத்து உங்க அம்மாவையும் தான் சொல்லுவா. அப்படிப்பட்ட என்கிட்ட கூட சொல்லாம இங்க எல்லாரையும் அம்போன்னு தடுக்கி விட்டுட்டு எவன் கூடவோ போலித்தனம் உணவு மறைவு எதுவுமே தெரியாம தான் நான் என் பொண்ணை வளர்த்தேன். அப்படி இருந்தும் அவன் ஒருத்தனை விரும்புறாங்க விஷயத்தை என்கிட்ட சொல்லாம ஏன் அப்படி பண்ணிட்டான் தான் எனக்கு புரியல. அவனோட இந்த லவ் என்கிட்ட சொன்னா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டாளா? இப்படி அவ இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சதுல இருந்து அவன் என்ன பத்தி அவ மனசுல என்ன ஒப்பீனியன் வச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே. அப்போ இத்தனை நாளா இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா டீப்பா அவன்கிட்ட பயணத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த திடீர்னு தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போறதுக்கா? நமக்குள்ள எந்த டிஸ்டன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம பொண்ணுங்கிட்ட நம்ம பிராங்கா பழகிறோம். அப்படி இருந்தும் சம்டைம்ஸ் அவங்க சில விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்னா அவங்க மென்டாலிட்டி என்ன சொல்றதோ தெரியல. சந்திரன், இதெல்லாம் பார்க்கும்போது என் பொண்ணுக்கு நான் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்துட்டோம்னு தோணுது.
நானும் ஒரு சராசரி அப்பா மாதிரி. நம்ம பொண்ணுங்க அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் நம்ம முழு சுதந்திரமும் கொடுத்து வளர்க்கணும். ஆனா நம்ம பொண்ணுங்க செய்யற சில தப்புகள் இந்த ஊருக்கே தெரிஞ்ச அப்புறம் தான் நமக்கே தெரியும். நம்ம வேதனை அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருவா போகுது சந்துரு. புரிஞ்சிருந்தா அவங்க நம்ம கிட்ட எதையும் மறைச்சிருக்க மாட்டாங்க. நாம நம்ம பொண்ணுங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய ஏன்னு தெரியல நம்ம பொண்ணுங்க நம்ம மேல வைக்கிறது இல்ல. அது ஏன்னு புரியறதில்ல. நீ உன் பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாரு. பொண்ணு தேடி கண்டுபிடிக்கிறதா? எப்ப நான் அவ வச்சிருந்த நம்பிக்கை பொய்யாக்கிட்டா ஓடி போனாலும் இனிமே அவளுக்கு எனக்கு எந்த ஒட்டு உறவும் கிடையாது. அவ யாரோ நான் யாரோ. அவள் ஒழிச்சு தலை முழுகிட்டேன். நான் மனம் செஞ்சிருக்கேன்.